ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான சிக்கன் டிஷ். இது வந்து ஒரு சைனீஸ் ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன். ரொம்ப ஈஸி, 15 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். இதோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறது. 2 போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட்டை தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதில் சால்ட்டு, ஒயிட் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் மேரினேஷன். ஸோ இந்த மாதிரி சைனீஸ் டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை காணிக்கணும்னு நினச்சேன். சிக்கன் பிரஸ்ட்டை எவ்வளோ தின்னாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அது ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப் அதோட சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு சிக்கன் ஸ்டாக் வந்து தேவை. 1/2 கப் சிக்கன் ஸ்டாக் தேவை. நான் வந்து இந்த சிக்கன் பூலியான் க்யூப் கிடைக்கும் தெரியுமா, அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகாட்டாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி, சோயா சாஸ், வினிகர், சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். இவ்வளோ தான் அதோட சாஸ். இப்போ வந்து 3வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன், அது இப்போ நல்லா டெண்டர் ஆகிருக்கும். அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆயிலை வந்து நல்ல ஒரு வாக்கில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு சிக்கனை ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸ் அதை வந்து ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. 30 செகண்ட்ஸ் தான் ஃப்ரை பண்ணி, ஏன்னா அது வந்து சிக்கன் பிரஸ்ட், அதுவும் இல்லாமல் நம்ம தின்னாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் ஆயில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை திருப்பி வந்து ஆட் பண்ணி அகெயின் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 45 செகண்ட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து சிக்கன் வந்து டபுள் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன் பண்ணிடலாம். அந்த ஆயிலை வடிகட்டிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் பொடிசாக கட் பண்ண ஜிஞ்சர், கார்லிக் எல்லாத்தையும் போட்டு 1 மினிட் சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாஸ், அதை ஊற்றிட்டு ஒரு ஃபுல் பாயிலுக்கு கொண்டு வாங்க. அது ஒரு ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி இந்த சாஸில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. இதுதான் இந்த சாஸை வந்து திக் பண்ணி அந்த சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்கான கிளேஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் சைனீஸ் ப்ரிப்பரேஷனில் பேசிக் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் தான் மெயினாக வந்து சாஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரோட்டீனை ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட அரோமேட்டிக்கை சாட்டே பண்ணி நம்ம கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைனீஸ் ஃபுட்டே வந்து ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னே நல்ல ஹை ஃப்ளேமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கார்ன்ஃப்ளவரோட ஃபுல் திக்கனிங் ஸ்டேஜ் வந்து அது ஃபுல் பாயில் வரும்போது தான் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஷைனிங் கிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான் நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன் ரெடி. இதை ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் எள் இருக்குல்ல, எள்ளை வந்து மேலே தூவி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட போட்டுக்கலாம். இது ரைஸ் கூட, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எதுக்கு கூடயும் சூப்பராக இருக்கும். ஸ்டார்டராக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.